Hello everyone, praise God. Happy Resurrection Day to all. எங்கள் சர்ச்சில் ஈஸ்டர் டே செலிப்ரேஷன். ஈஸ்டர்னு சொல்கிறத விட ரெசரக்ஷன்னு சொல்லலாம். ஏன்னா ரெசரக்ஷன் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு கரெக்டான மொழிபெயர்ப்பு உயிர்த்தெழுதல். ஸோ ரெசரக்ஷன்னு சொல்கிறது தான் நல்லது. ஈஸ்டர் அப்படின்னா காடஸஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபர்டிலிட்டி. இது எப்படி வந்ததுன்னு தெரியல. ஸோ நம்ம ரெசரக்ஷன்னே சொல்லுவோம். எல்லோருமே வாழ்ந்தாங்க, மரித்தாங்க, உயிரோடு வந்தாங்களா? இல்லை. த எம்டி டாம்னு சொல்லக்கூடிய ஜீசஸ் கிரைஸ்டோட கல்லறை மட்டுமே. இது பிப்ளிக்கலாக ப்ரூஃப் ஆகிருக்கு. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார்னு பைபிள் நமக்கு சொல்லுது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பைபிள், டாசிட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரியன், அதாவது வரலாற்று ஆசிரியர், இவர் ஒரு கிறிஸ்டின் இல்லாதவர். இவர் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார் அப்படிங்கிறத இவரும் ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுதலில் நிறைய காரணம் இருக்குது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தெரியுமா? ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக அப்படியானார். அப்போ நம்மளுடைய பயம், சாபம், அடிமைத்தனம், சிறுமைகள், இதற்காக அவர் பலியாகி உயிரோடு எழுந்தார். நமக்காக ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போதே we are always special to God. Have a good day.